தண்ணீரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? So two things that we can take for our meditation. What Bible says about this water? எண்ணெயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? So what Bible says about this oil? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தண்ணீர், எண்ணெய், தேன், அப்பம் இதனுடைய அவசியம் என்ன? So what is the need for the men on this oil, water, bread, and honey. what honey, what all the need for the mankind? இன்றைக்கு இரண்டு காரியத்தை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம். நேரம் இருந்தால் அடுத்த வாரத்தில் தொடருவோம். தண்ணீர். So let's learn these two things today. If we have time, we can meditate these things in the upcoming weeks. உங்கள் வீட்டிலே தண்ணீர் அவசியம். First thing, water is needed in your house. அதற்கான வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அநேக வசனங்கள் உண்டு, ஆனாலும் ஆதாரமாய் சில வசனங்களை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி வாசிக்க கேட்போம். Genesis 18 verses 3 that we can read. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தண்ணீர் என்பது சுத்தத்திற்கான அடையாளம். So here we can understand about this water. It is the identification for the purification. தண்ணீர் இருக்குமானால் உங்கள் வீட்டிலே சுத்தம் இருக்கும், சுத்திகரிப்பு இருக்கும். If you have water in your house, you have cleanliness and purified experience in your life. உங்கள் வீட்டிலே தண்ணீர் இருப்பதை நீங்கள் எப்பொழுதும் அறிந்திருக்க வேண்டும். தண்ணீர் எங்கே இல்லையோ அங்கே சுத்திகரிப்பு குறைபட்டிருக்கும், சுத்தத்திற்கான குறைவும் இருக்கும். So there is no water there, we can found some lagness in the cleanliness, and the cleanness will be cleaning process will not be there on that house. நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். எங்க தண்ணி இல்லையோ அந்த வீடு சுத்தமா இருக்காது. And your individual experience that you can have a research that where there is no water, they will not have அங்கே சுத்திகரிப்பும் இருக்காது. They will never have a purification in their life. இரண்டாவது காரியம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Genesis 21 and 19th verse that we can read. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இங்கே ஜீவனை குறித்து சொல்லப்படுகிறது. தண்ணீர் அங்கே ஆகாருடைய பிள்ளையான. Here this water had been mentioned as a life. This water was needed for the child of Hagar. ஆண்டவர் ஆகாருக்கு பால் சுரக்கும்படி செய்து பிள்ளைக்கு பால் கொடுக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரோ துறவை மூலமாக தண்ணீர் கொடுத்து அங்கே ஆகாரின் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார். Yes, God can do a miracle on her by having milk for his children through her breast. But it does not happen. God had opened a fountain and God had provided water for them. எங்க அம்மா சொல்லுவாங்க, தவிச்ச வாய்க்கு கண்டிப்பா தண்ணி கொடுக்கணும், அவன் விரோதியா இருந்தா கூட பரவாயில்ல தண்ணி கேட்டா கண்டிப்பா கொடுத்துன்னு சொல்லுவாங்க. Pastor's mother used to say, if someone is longing for water, we have to provide them water even he is an enemy. ஏனென்றால் தண்ணீர் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மணல் ஜீவன் அவனுக்குள்ளே உருவாகும். So if a man is having water inside, yes, he used to have his life. முதலாவது சொல்லப்பட்டது சுத்தம் இருக்கும், சுத்திகரிப்பு இருக்கும். சுத்திகரிப்பு இருந்தால் வியாதி இருக்காது. So cleanliness, cleaning will be there, purification will be there. When these things was there, the diseases will not be there in their life. உங்களுக்கு இன்றைக்கு நிறைய பலவீனங்கள் வியாதிகள் வருதுன்னா அதுக்கு முதலாவது உங்கள் வீட்டிலே தண்ணீர் சுத்தமாக இல்லை என்பதுதான் அதற்கான அடையாளம். So if you are having many sickness in your life, in your family, there is an identification. This water was not so clean in your life. That was the identification. இதற்கு ஆதாரமாக சொல்கிறேன். டாக்டர் கிட்ட போய் நீங்க போனீங்கன்னா முதலாவது சொல்லுவாங்க தண்ணியை சூடு பண்ணி கொடுங்க, தண்ணியை சுத்தமா குடிங்க, தண்ணியை பார்த்து குடிங்க சொல்லி தான் முதலாவது சஜஷனே உங்களுக்கு தண்ணீரை குறித்து தான் சொல்லுவார்கள். So if you are moving to doctor used to say just look out your
water, just have heat water. Just like that, he is to say some importance of the water and how to handle it out. வாசிப்போம் யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். John 5 chapter 3. இங்கே ஒரு தண்ணீர் மனிதனுக்கு சுகத்தை தருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். Here water is giving a healing for a man. அவைகளில் குருடர், சப்பானிகள், சோம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இது பெதஸ்தா குளத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. This is the word had been mentioned in the Bible about this pool of Bethesda. இந்த தண்ணீர் அவர்களை சுகப்படுத்துகிறது, அவர்களை குணமாக்குகிறது, அவர்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. This water is giving them life. This water is moving their disease out of the body. This kind of things is happening through this water. அப்பொழுது இன்றைக்கு நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் தண்ணீரை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது முதலாவது உங்கள் வாழ்வில் இருக்கிற அசுத்தங்கள், பலவீனங்கள், வியாதிகள் மறையும். So now God is telling today, now just clean your water so that the problems and the sickness in our life will be moved out. தண்ணீர் அற்புதத்துக்கான அடையாளம். The sign of the water is a sign of miracle. தண்ணீர் குறைபடுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். So don't allow in your family to have not water in your life. Reducing, don't allow water to reduce in your life. தண்ணீர் சுத்தமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். If that water was not in a clean, not so clean, don't allow it. இப்பொழுது யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். John chapter 2 verses 7 that we can read. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அங்கே இயேசு கானா ஒரு கல்யாணத்தில் நடத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். அந்த ஜாடிகளிலே இயேசு ஊற்ற சொன்னது திராட்சை ரசத்தை அல்ல, தண்ணீர். In the marriage, a marriage in Cana, there God is asking his disciple to fill the pots. It is not a grape or wine. He is asking this disciple to fill water in that pot. ஒருவேளை உங்கள் வீட்டிலே தண்ணீர் எப்பொழுதும் இருக்குமானால் உங்க வீட்டில் எப்பொழுது வேண்டுமானால் அற்புதம் நடப்பதற்கு சாத்தியங்கள் உண்டாயிருக்கும். If you are having water in your family always, yes, there is a way for you to receive miracle in your life at any time. ஏனென்றால் ஒரு நாள் உங்கள் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். Yes, one day your water will transform as wine. உங்கள் வீட்டிலே தண்ணீரை குறைபடுவதற்கு இடம் கூடாதிருங்கள். So don't allow to reduce scarcity in water in your life. உங்கள் காலியான குடங்களை கவிழ்த்து விடுங்கள், அதை திறந்து வைக்காதீர்கள். ஏனென்றால் தண்ணீரற்றது வெறுமையானதை உங்களுக்கு உணர்த்துகிறதா இருக்கும். So if you are having empty pots, just put it upside down so that if it is an empty pot, it will be the occupation of devil shall be archived there. தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும் என்று இயேசு கிறிஸ்து அங்கே நிரூபித்திருக்கிறார். God had proved there that water will transform as a wine. அந்த திராட்சை ரசம் அற்புதத்தின் அடையாளமாக அங்கே காணப்பட்டது. That wine had been mentioned as the identification of the miracle. இயேசுவின் முதல் அற்புதமே கானா ஒரு கல்யாணம் தான். Yes, Jesus Christ's first miracle was this. உங்கள் வீட்டிலே இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் தண்ணீர் இருக்க வேண்டும். Yes, in your house, if God wants to do miracle, yes, you need to have that water in your life. ஒருவேளை அந்த வீட்டிலே அந்த கல்யாண வீட்டிலே தண்ணீர் இல்லை என்றால் அந்த வீட்டிலே அற்புதம் நடந்திருக்க முடியாது. If that family, in that marriage, in that family, if there is no water in that family, yes, there is no way to have this miracle in their life. அந்த தண்ணீர் அழுக்காக இருக்க கூடாது, சுத்தமாக சுத்திகரிப்புக்கு ஏதுவான ஜீவனுக்கு ஏதுவான ஒரு தண்ணீராய், சுகத்தை தருகிற ஒரு தண்ணீராய் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அற்புதம் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் செய்ய முடியும். This water should not be a dirty water. This water should be a pure water which should be
having which should be a clean and pure, so that God can do miracle in our life. நிச்சயமாக இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் நீங்க நிச்சயமா தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். After this word, that we believe that you will take the importance of this water in your family. ஒருவேளை இன்றைக்கு இரவு இயேசு உங்கள் வீட்டிற்கு வரலாம், தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லும்போது நீங்கள் அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக அந்த தண்ணீர் சுத்தமானதாய் தேவன் பயன்படுத்துகிறதாய் திராட்சை ரசமாய் மாற்றப்படுவதற்கு உகந்த தண்ணீராய் அது இருக்க வேண்டும். Yes, even tonight Jesus can reach your house and ask for water. Yes, you have to provide water for him. That water should be water which is pure and which can give life for many people, and which that water should be having capability to receive miracles in our life. இரண்டாவது காரியமாக இதை குறித்து தண்ணீரை குறித்து இன்னும் அநேக வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு நேரம் குறைவானபடினாலே இரண்டாவது காரியம் எண்ணெய்க்கு நாம் போய் விடுவோம். So due to lack of time, that let's move to the oil subject. வாசிப்போம். இது எண்ணெய்க்கு ஒரு 3 குணங்களை நாம் பார்ப்போம். So this oil is having 3 characters. எண்ணெய் இருக்கிற இடத்துல அபிஷேகம் இருக்கும். So where there is oil, there we can see the anointing. எண்ணெய் இருக்கிற இடத்துல தரித்திரம் மாறும். So where there is oil, all the poverty will move out. எண்ணெய் இருக்கிற இடத்துல குடும்பம் அழகா இருக்கும். So those the oil was there, that family will be beautiful. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17-18 எடுத்து வாசிப்போம். Genesis 28:17 and 18 we can read. அவள் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். வானத்தின் வாசல் என்று ஒரு இடத்தை அங்கே யாக்கோபு அடையாளப்படுத்துகிறதாய் பார்க்கிறோம். Here Jacob had declared that the place as a way of heaven that we can see there. தொடர்ந்து வாசிப்போம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்க்கிறார். Jacob rose right early in the morning and took a stone and put and he poured oil upon the top of that stone. அதற்கு முன்னாக அதற்கு பேர் கல், இப்பொழுது எண்ணெய் பூசின உடனே அதன் பேர் பெத்தேல் என்று மாற்றப்படுகிறது. So before that it had been called as stone. After pouring oil on that stone, now it had been called as Bethel. உங்கள் வீட்டில் வெறுமையானவைகளை, பயனற்றவைகளை, அது கற்களை போல இருக்குமானால் அது எண்ணெய் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அது அபிஷேகமாய் மாற்றப்படும். So the unwanted thing that you are having in your family, if it was like stone, see, if it had been poured with the oil, that will be becoming the vessel of anointing. ஒரு கல்லு மேல எண்ணெயை ஊத்தி அதை பெத்தேலா மாத்த முடியும்னா உங்க மேல தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி நிச்சயமாக விசேஷமாய் மாற்ற முடியும். If God can accept this oil poured on the stone and make it as a Bethel, yes, on your top, yes, God will pour his oil and make you a great person. எண்ணெய் உங்கள் வீட்டில் குறைவதற்கு இடம் கொடாதிருங்கள். Don't allow to reduce oil in your family. எடுத்துக்கொள்ளும் ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Let's turn to 1 Kings chapter 4. ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 4:2 that we can read. அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசீரியா பிரதான மந்திரியாய் இருந்தான். இல்லம்மா, அந்த எண்ணெய் குறை ஒரு கூட எண்ணெய் அல்லாமல் வருது. 20 வசனமா சொல். 2 King 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் படிச்சீங்களா? சாரி. And Elisha said unto him, அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்ல. வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் எலிசா. அதற்கு
அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை. ஒன்றுமே இல்லாத அந்த வீட்டில் ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் என்னது? எண்ணெய். உன் வாழ்வில் தரித்திரம் மாற வேண்டும் என்றால் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்க வேண்டும். Elisha is asking her what you had in your house. She is explaining, I'm just having oil. So the house which is not having anything but only having oil is the house which is having capability to receive the miracle of God. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் மாற வேண்டும் என்றால் எண்ணெய்கள் குறைபட்டிருப்பதை நீங்கள் உறுதி செய்துவிட்டு அதை நிரப்ப கற்றுக்கொள்ளுங்கள். So in your house, if there is poverty, just look at your pots of oil. If it has reduced, just try to fill it out. ஒன்றுமே இல்லாத அவள் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, அதை வைத்து தேவன் அநேக குடங்களில் எண்ணெய் வார்த்தார். There was nothing in her house, but she is just having an oil. With that oil, she had poured upon many vessels. அவள் அந்த குடத்தில் உள்ள எண்ணெயை விற்று தன் கடனை அடைத்து தனக்கு மீதமான எண்ணெய் பணத்தை வைத்துக்கொண்டு தன் ஜீவனுக்கு உண்டானவைகளை அவள் செலவழித்துக் கொண்டாள். She had sold out the oil and she received some money, and the remaining oil that she is keeping on her side too. இந்த எண்ணெய் இவளுடைய தரித்திரத்தை மாற்றினது, இவளுடைய கடன்களை நீக்கியது. ஏனென்றால் எண்ணெய் தரித்திரத்தை மாற்றக்கூடிய மகிமை உள்ளது. This oil had removed her poverty and removed all her debts, because this oil will having ability to overcome the poverty. மூன்றாவது காரியம் மத்தேயு 6:17 எண்ணெய் அழகுக்கானது. Matthew 6:17 that we can read, this oil is for beauty. நம்ம வீட்ல எல்லாம் சிலர் வைவாங்க, இப்படி நம்ம சிலர் வஞ்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எண்ணெய் இல்லாம பாரு பரதேசி மாதிரி இருக்கிறான், தலையில கூட எண்ணெய் தேய்க்காம அப்படி வஞ்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே? So we often used to hear in our life, without oil, moving like a beggar, just like that people used to mock. வாசிப்போம். நீயோ உபவாசிக்கும் போது, உபவாசம்ன்றது நம்ம எங்க உபவாசிக்கிறோம்? அந்தரங்கத்துல தேவனோடு இருக்கும்போது, தேவனை சந்திக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்கிறது. வாசிப்போம். அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. என்ன ஆண்டவர் சந்திக்கணும்னா என் தலையில என்ன இருக்கணுமா? எண்ணெய் இருக்கணும். If God wants to meet me, yes, what I need to have in my head, it was oil. ஏன்னா நான் மணவாட்டி, அவர் மணவாளன். என்னை அவர் சந்திக்கும் போது நான் அழகுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Because I am the bride, he is the bridegroom. While he is meeting me, I have to be in a form of beauty. அழகின் அடையாளமாக எண்ணெயை வேதம் சொல்லுகிறது. So for this is the identification of beauty in the Bible. This oil is the identification of beauty. இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் தலையில் எண்ணெய் பூசி இருக்க வேண்டும். If you want to meet Jesus Christ, yes, you need to have oil in your hairs. தரித்திரம் மாற வேண்டும் என்றால் எண்ணெய் வீட்டில் இருக்க வேண்டும். If you want to come out of the poverty, then you need to have oil in your house. அபிஷேகம் வர வேண்டும் என்றால் அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். So if you need to have this anointing, you have to understand how the manner of using this oil. சுத்தம் இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் உங்கள் வாழ்வில் இருக்க வேண்டும். If you need to have cleanliness in your life, you need to have water in your family life. சுத்திகரிப்பு இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் உங்கள் வாழ்விலே குறைவில்லாமல் இருக்க வேண்டும். If you need to have purification in your life, yes, you need to have this water without scarcity. அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வேதம் சொல்கிறது. Word says like this, I will give you bread and oil, and I will move out the diseases on your family life. ஜீவன் வேண்டும் என்றால் உங்கள் வாழ்விலே தண்ணீர் இருந்தே ஆக வேண்டும். You need to have life, yes, you need to have water in your விளையாட்டா நம்ம சொல்லுவோம், சில வீடுகள்ல நம்ம சண்டை போட்டுனா, சில மனிதரோட நம்ம சண்டை போட்டுட்டோம்னா ஒரு வாய் தண்ணி கூட வீட்ல குடிக்க மாட்டே சொல்லுவோம். Yes, we used to say if you have a quarrel with any of people, just we used to confess like this, I'll never have a water in your family. தண்ணீர் சமாதானத்துக்கான அடையாளம். The water is an identification of
peace. யார் வீட்டுக்காவது நம்ம போனோம்னா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பாங்க. அந்த அனுபவத்தை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு So நினைக்கிறேன். we are moving for some people's house, they used to provide water first. ஏனென்றால் தண்ணி அவர்களோடு நமக்கு உண்டான சமாதானத்தை உறுதிப்படுத்தும். Because this water will show the confirmation of the peace with their family and us. உங்கள் வீட்டிலே பொன்னோ பொருளோ அறிவோ செல்வமோ எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தண்ணீரும் எண்ணெயுமாவது கொஞ்சம் இருக்கட்டும் எப்பயுமே. If you are not having gold or silver or any treasures in your family, have some water, full of water in your house. ஏனென்றால் தண்ணீரை குறித்த மேன்மையும் எண்ணெயை குறித்த மேன்மையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Because God revealed about the importance of the water and the oil today. இன்னும் अनेक காரியங்கள் உண்டு, ஆனால் இன்றைக்கு இது போதும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So till we have a lot of things, but let's stop it here. இன்றைக்கு மூன்று காரியத்தை பார்த்திருக்கோம். முதலாவது காரியம் எதை பார்த்தோம்? Three things that we had find today. எபிரேய எண்கள் அல்ல எழுத்துக்களை குறித்து பார்த்தோம். We have came to understand it was not the numerical format in the Hebrews, it is only alphabets was there in the Hebrew language. வேதம் எதற்காக கிரீக் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். Why this Bible had been written in the Greek and Hebrew language that we found. மூன்றாவது தண்ணீரையும் எண்ணெயையும் குறித்து வெளிப்பாடை நாம் உணர்ந்து கொண்டோம். Now we came to understand about the importance of the water and the oil. இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பெரிய செஷன், ஆனா இன்றைக்கு ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ஆண்டவருடைய நாம மகிமைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Having various explanation, but compressing it that we are providing before you. இது உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். We believe that it will be useful for you. எப்பொழுதும் உங்கள் ஆறுதலுக்காகவே உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே பிரசங்கங்களை பண்ணி கொண்டு இருப்பதை காட்டிலும் இது நிச்சயம் அவசியம் என்று இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். So in the name of Jesus Christ we believe that not only speaking about the blessing, just came to understand about the secrets, it will be better, I think. பிரயோஜனமா இருந்தா கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துங்க. If it is useful for you, put your hands together and thank God. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இன்னும் अनेक காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக்கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். If God's will is there, yes, we can learn more things like this in our life. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? Let's close our eyes and pray. பரிசுத்த ஆவியானவரே, Holy Father, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வேத சத்தியத்தை, that Lord, that the thing that you had taught to us, the truth that you had taught in us was, எங்க சொந்த வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்த அபியாசைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. help us to experience in our own life about these words, Lord. இதனால் வரும் ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போயிருந்தால் இனி வரும் நாட்களிலே இந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்விலே முழுமையாக தங்கும்படி இந்த வார்த்தைகளை நாங்கள் முற்றுமுடிய எங்கள் வாழ்விலே நாங்கள் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. If we lost our blessing in our life due to these things that we are not having in our life, Lord, help us to use these things to receive our blessing in our life, Lord. எங்கள் வாழ்வில் இந்த ஞான குறைவுகளை மாற்றுங்க. Lord, just change all the lack of wisdom that we have in our life. எங்க வாழ்க்கையில் இருந்த வியாதிகளை தரித்திரங்களை மாற்றுங்க. Lord, change all the poverty and the diseases that we have in our life. இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் இனி என்றென்றைக்கும் செய்யும்போது எங்களுக்கு சொல்லப்பட்ட நன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் நிச்சயமாய் சுதந்தரிப்போம். If we are continuously doing all the things what God had revealed here, yes, we going to be a blessed people hereafter. தேவனுடைய வார்த்தையினாலே பிள்ளைகள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். With this word of God we bless every children of God, Lord. முற்றுமுடிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். We submit, completely surrender. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of Jesus Christ. Amen. We pray. Amen. Amen. Hallelujah. Let's put our hands together and thank God. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Jesus, Almighty Father, we thank you for this wonderful time that you offer for us, Lord. எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துவோம். We submit everyone in your hand. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Bless them in thousands and thousands of time, Lord. அவர் கோடியாய் பெருகுவார்களாக. 1000 மடங்கு வளர்ச்சி 100 மடங்கு பலன் ஆவி குறிச்சத்தில் பூமி குறித்து உண்டாகட்டும். In the spiritual life and the worldly life, let them be blessed in thousands of time. We hand over in your hand. உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். The mighty name of Jesus Christ we pray. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வழிநடத்துதலும்
நம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. The grace of